கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய வேத தியான பகுதியில் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அலட்சியமாக செயல்படுவர்கள் அல்லது சோம்பேறித்தனத்தால் உழைக்க தயங்குபவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வறுமையை மட்டுமே சம்பாதிப்பார்கள். சோம்பல் ஒருவரின் முன்னேற்றத்தை தடுத்து இறுதியில் அவர்களை கடனாளியாகவும் ஏழையாகவும் மாற்றிவிடும். தங்கள் வாழ்வில் விடாமுயற்சியுடனும் ஆர்வத்துடனும் கடின உழைப்போடும் செயல்படுபவர்கள் செல்வத்தை உருவாக்குவார்கள். உழைப்பு எப்போதுமே ஒருவரின் வாழ்க்கையை உயர்த்தும் என்பதை வசனம் உறுதியாக நமக்கு எடுத்து காட்டுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த வசனம் ஊழிய பாதையாகவும் அல்லது உலக பிரகாரமான வாழ்க்கை ரீதியாகவும் மிக மிக முக்கியமான ஒழுக்கத்தை போதிக்கின்றது. தேவன் கொடுத்த திறமைகளையும் நேரத்தையும் சோம்பேறித்தனத்தில் வீணடிக்காமல் சுறுசுறுப்பாகவும் நம்பிக்கையுடனும் செயல்படுங்கள். அப்போது உங்களுடைய கடின உழைப்புக்கான பலனாகிய செல்வம் மற்றும் ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு சுறுசுறுப்பாகவும் வேகத்துடனும் உழைக்க வேண்டும். ஆமென். நாம் செய்யும் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அதில் முழு கவனத்துடனும் சுறுசுறுப்புடனும் நேர்மையுடனும் செயல்பட வேண்டும். கடின உழைப்பும் சரியான நேரத்தில் வரும் வாய்ப்புகளையும் பயன்படுத்துவதுமே ஒருவரை வாழ்வில் வெற்றியாளராக மாற்றும். எனக்கு பிரியமானவர்களை, நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கர்த்தராகிய இயேசுவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.